பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போயும் ரெகுலராக பண்ணுற நம்ம மைதா சப்பாத்தி, கோதுமை சப்பாத்தி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் அன்றைக்கி பீட்ரூட் போட்டு சப்பாத்தி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 பீட்ரூட் எடுத்து தோல் சீவி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு பேஸ்ட்டாக. இப்போ நம்ம டீ ஃபில்டர் பண்ணுறதுல நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை பீட்ரூட் ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர். நான் சுகர் ஆட் பண்ணுவேன் சப்பாத்திக்கு. அப்புறம் லைட்டாக 1 பிஞ்ச் சோடா போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பசையும்ல அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கலாம். ஒரு ட்ராப் ஆயில் போட்டுக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காக. இதுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பீட்ரூட் போட்டோம்னா பீட்ரூட் ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் கிரேவி காரமாக வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் தெரியாது. எப்பயும் பண்ணுறது போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு ஊற்றிக்கலாம். எடுத்து சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு பால்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி ஊற்றிக்கலாம்.
பால்ஸ் எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு ஊற்றிக்கலாம். மாவில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டு ஊற்றிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.